சிம்பிள் அண்ட் டேஸ்டி சிக்கன் குருமா. அது மட்டும் கிடையாதுங்க, மக்களுக்கு ஒரு போனஸ். இன்னைக்கு கிச்சடியும் கடவுளின் குழந்தைங்களுக்கு கொடுக்க போகிறோம். அதனால் கிச்சடியும் எப்படி செய்கிறது அப்படின்னு காட்ட போகிறாங்க. சாப்பாடு எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. ஐயா பொன்னுசாமி சிவபாதம் அவருடைய பிறந்தநாளுக்காக சாப்பாடு கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு தரமான முறையில் கடவுளின் குழந்தைகளுக்கு ஒரு சிறப்பான ஒரு கோழிக்கறி குருமா ஒன்று ரெடி பண்ண போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா சிம்பிள் அண்ட் டேஸ்டி சிக்கன் குருமா. தம்பி தமிழில் இன்னொரு டைம் சொல்லுவார். சிம்பிள் அண்ட் டேஸ்டி அண்ட் கோழிக்கறி குருமா, சிக்கன் குருமா. தமிழ் இது இங்கிலீஷே தமிழ் சொல்கிற மாதிரி. எளிய முறையில் சுவையான கோழிக்கறி குருமா. சூப்பர் சூப்பர் தம்பி, வாழ்த்துக்கள். ஒரு ஃபோன் கால் வருமா? வராது. அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான முறையில் தாங்க சிக்கன் குருமா செய்வோம். இந்த சிக்கன் குருமா பார்த்தோம்னா நிறைய பேர் சிக்கன் குருமா ஈஸியாக எப்படி செய்கிறது, அதுவும் சுவையாக எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி யோசிப்பீங்க. அந்த மாதிரியெல்லாம் கஷ்டப்படாமல் இன்றைக்கி நாங்கள் செய்கிற மாதிரியே குருமா செஞ்சு பாருங்கள், அட்டகாசமாக இருக்கும். அது மட்டும் கிடையாதுங்க, மக்களுக்கு ஒரு போனஸ். போனஸ்? மக்களுக்கே போனஸா? ஆமாம். என்ன போனஸ்? நிறைய பேர் கிச்சடி எப்படி செய்யணும், அதோட தண்ணியுடைய அளவு எப்படி நம்ம கிச்சடி செய்யணும்னு நிறைய பேருக்கு டவுட் கேட்டே இருந்தீங்க. அதனால் இன்னைக்கு கிச்சடியும் கடவுளின் குழந்தைங்களுக்கு கொடுக்க போகிறோம். அதனால் கிச்சடியும் எப்படி செய்கிறது அப்படின்னு காட்ட போகிறாங்க. நம்ம தம்பியே எடுத்துக்கங்களேன், உப்புமா சாப்பிடணும், கிச்சடி சாப்பிட்ணும் அப்படின்னாலே, அதாவது நம்மள்ட்ட இல்லைங்க, வெளியில் போனாலே யோசிப்பாங்க. நிறைய பேர் யோசிப்பாங்க, எனக்கு கிச்சடி பிடிக்காது, எனக்கு உப்புமா பிடிக்காது அப்படின்வாங்க. ஆனால் இன்றைக்கி நாங்கள் செய்முறையில் செய்கிற மாதிரியே செஞ்சிங்கன்னா நல்ல சாஃப்டான கிச்சடி நீங்கள் செஞ்சு நீங்களே ஒரு டைம் சாப்பிட்டீங்கனாலே வாரம் நீங்கள் கிச்சடியாக சாப்பிடுவீங்க. அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான கிச்சடிங்க. இந்த 2 உணவு மட்டும் ஸ்பெஷல் கிடையாதுங்க. இதோட சேர்ந்து கிச்சடி, சாம்பார், கார சட்னி, பைனாப்பிள் கேசரிங்க, இதெல்லாம் இரவு கொடுக்க போகிறோம். இட்லிங்க வைக்கிறேன். இன்னைக்கு அந்த சிக்கன் குருமா, இட்லி, இன்னைக்கு செய்யக்கூடிய கிச்சடி, சாம்பார் ரெண்டுக்குமே ஏற்ற மாதிரி சட்னி. தரமான ஒரு விருந்து கடவுளின் குழந்தைகளுக்கு சிறப்பான முறையில் கொண்டு கொடுக்க போகிறோம். இந்த விருந்தெல்லாம் யார் கொடுப்பதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஐயா பொன்னுசாமி சிவபாதம் அவருடைய பிறந்த நாளுக்காக அவரை வாழ்த்தி உணவு கொடுப்பவங்க யாருன்னு பார்த்தோம்னா அவருடைய மனைவி திருமதி கேசல், பிள்ளைகள் சிந்துசன் மற்றும் தக்ஷா, மருமக்கள் கல்சி மற்றும் மார்க். கன்னடாவிலேருந்து இந்த விருந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. பிறந்தநாள் அவங்க மட்டும் கொண்டாடாமல் இந்த கடவுளின் குழந்தைகளோடு சேர்ந்து கொண்டாடுற அந்த நல்ல உள்ளம் உயர் புகழுடனும் நீண்ட ஆயுளுடனும் நிறை செல்வத்துடனும் வாழ்ந்து இன்னும் கஷ்டப்படுற ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் மீண்டும் மீண்டும் உதவணும் என்று கட்டது கையில் குடும்பத்தின் சார்பாகவும் இன்னைக்கு பசியார போகிற குழந்தைகள் சார்பாகவும் பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் நன்றியிலும் தெரிவித்து வருகிறோம். இன்னைக்கு அருமையான குருமாவும் கிச்சடியும் செய்யறதுக்கு முன்னாடி சரிங்க, அக்கா கேள்வி கேட்பாங்க, பதில் சொன்னா அவங்க 200 ரூபா தருவாங்களாம். பதில் சொல்றவங்களுக்கு நான் கொடுக்கணும். ஆமா, நீங்க தானே சொன்னீங்க. வாங்குற கேள்வி வேணா கேட்பான், ஆனா அதுக்கு கரெக்டான தீர்வு சொல்லிட்டானா பிரைஸ் கட்டுறது கையில குடும்பத்துல தான் கொடுப்பாங்க. இருங்க, கேள்வியும் நீங்களே கேட்டுப்பீங்களா, பதிலும் நீங்களே சொல்லிப்பீங்களா, பரிசும் நீங்களே வாங்கிக்குவீங்களா? என்ன கதையா இருக்கு? கேள்வி கேட்கப்படுறது அண்ணன், பதில் சொல்ல போறது நம்ம 4 நபர்ல யாரு வேணாலும் சொல்லலாம், தெரிஞ்சவங்க. 200 ரூபா கொடுக்க போறது யாருங்க? விஜயாக்கா தான். நம்ம அண்ணன். அரக்க குதிரை ஒன்று இருக்கு, வெள்ளை குதிரை ஒன்று இருக்கு, பச்சை குதிரை ஒன்று இருக்கு. 3 சேர்ந்து ஒரு ரூமுக்கு போகுது. 3 சேர்ந்தா ஒரு ரூமுக்கு போகுது. பெட்ரூம்பா? அது உன்னோட விருப்பம். வெளியே அந்த ரூமை விட்டு வெளியில் வரும்போது எல்லாம் சிவப்பாக மாறி வருது. சூப்பர் மாறி வருது. சரி, 200 எடுத்து தெரியும், சொல்லலே கண்டுபிடிச்சிருவார். சாப்பிட போட்டு வச்சுன்னா சொல்லுவேன். தம்பி தான் சொல்லுறதுக்கு பதில். அது ரூமுக்கு போகிற பாக்கியம் நம்மளுக்கு கிடையாது, பசியில் இருக்கிறோம்ப்பா. சரி, நம்ம போய் சமையல் ஆரம்பிக்கலாங்க. குருமா வச்சுட்டு சொல்லுவோமா? சார், ஈஸி டேஸ்டி சிக்கன் குருமா. அதுக்கு மெட்டீரியல் பார்க்க போகிறோம். சமையலுக்கு ஏற்ற அருமையான தேங்காய் எண்ணெய், செக்கெண்ணெய், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், வெட்டி வச்ச சின்ன வெங்காயம், பூண்டு அரவை, இஞ்சி அரவை, நறுக்கி வச்ச தக்காளி பழம், வெட்டி வச்ச மல்லி, வெட்டி வச்ச புதினா, அள்ளி வச்ச உப்பு, மங்களகரமான மஞ்சத்தூள், தனிமிளகாத்தூள், காஷ்மீரி தூள், மல்லித்தூள், சிக்கன் மசாலா, சிக்கனு, முந்திரி, பொள்ளாச்சியிலேருந்து வர வைக்கப்பட்ட தேங்காய், கசா அழகாக வெட்டி கழுவி பக்காவாக எடுத்துகிட்டு வந்திருக்க கோழிக்கறி. நீங்கள் 1 கிலோ கோழிக்கறி எடுத்தீங்கன்னா முக்கியமானது தேங்காய்ங்க. அந்த தேங்காய் 75 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. எண்ணெய் மிதமான சூட்டில் ஒரு 5 கிராம்பு, 5 ஏலக்காய், 2 துண்டு பட்டை,
200 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம், நல்லா இந்த அளவுக்கு வெங்காயம் ப்ரௌனாக வரணுங்க. இந்த நேரத்தில் ஒரு 50 கிராம் அளவுக்கு இஞ்சி, 50 கிராம் அளவுக்கு பூண்டு சேர்த்து வதக்க போகிறோம். ஒரு 200 கிராம் அளவுக்கு தக்காளி, வழக்கமாக நம்ம செய்கிற குருமாலெல்லாம் பார்த்தோம்னா மல்லி புதினா கடைசியாக இறக்கும் போது போடுவோம். ஆனால் இந்த ஸ்பெஷல் குருமாக்கு இந்த தக்காளியோட நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லியும், அரை கைப்பிடி அளவுக்கு புதினாவும் சேர்த்துக்க போகிறோம். தக்காளி, மல்லி, புதினா எல்லாமே நல்லா குழஞ்சி வரணும். மல்லி புதினா குழையாது. மனம் பத்தியா சூப்பராக. தக்காளி குழையிறதுக்கும் குருமாக்கு ஏற்ற அளவு கல்லுப்பு சேர்த்துக்க போகிறேங்க. தக்காளி லைட்டாக குழையிறதுக்கு லைட்டாக தண்ணி தெளிச்சிக்கிறோம். நல்லா குழஞ்சி வந்து. ஆமாங்க, இந்த மாதிரி நம்ம குழைய விடுறதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா குருமானாலே கெட்டியாக இருக்கணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா தேங்காய் வந்து அதிகமாக சேர்ப்போம். இது தேங்காயை கம்மி பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம செய்கிறோம். ஏன்னா நிறையா பேருக்கு தேங்காய் ஒத்துக்காது இல்லைங்களா. ஸோ நம்ம ஒரு மூடி தேங்காய் போடுற இடத்துல அரை மூடி தேங்காய் போட்டாலே போதுமானது. நல்லா கோலை குவிச்சு வச்சுருக்க கோழிக்கறியை இப்போ இறக்க போகிறேங்க. ஒரு சிலர்லாம் என்ன தான் குருமா செஞ்சாலும் என்னடா நம்மளுக்கு அந்த டேஸ்ட் வரமாட்டேங்குது, மனம் வரமாட்டேன்றாங்க பார்த்தீங்களா. அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தக்காளி குழஞ்சிச்சு இல்லைங்களா, தக்காளி குழஞ்சவனையும் நம்ம மசாலாக்களை போட்டுருவாங்க. மசாலா போட்டு அது பச்சை வடை போகிற வரைக்கும் வதக்கிட்டு அதுக்கப்புறம் கறி சேர்ப்பாங்க. ஸோ அப்படி சேர்க்கும் போது நம்மளுக்கு அந்த டேஸ்ட் வராது. இந்த மாதிரி கறி இறக்கி ஒரு 2 நிமிஷம் விட்டோம்னா தண்ணி வெளில வந்துடும். அந்த நேரத்தில் நம்ம மசாலா சேர்த்தோம்னா தான் கறிக்குள்ளே வரைக்கும் ஏறும். நம்மளுக்கு மனமும் சரி சுவையும் அட்டகாசமாக வரும். தேங்காய் தோன்றுங்களா? எவ்வளோ கஷ்டப்படுறாரு பாருங்க. அப்படியே தண்ணியெல்லாம் வெளியில் வருதுங்களா. கோழிக்கறியில் உள்ள தண்ணியெல்லாம் வெளியில் வரும்போது தான் மசாலா சேர்க்கணுங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள், அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள். சப்போஸ் உங்கள்கிட்ட காஷ்மீரி மிளகாய்த்தூள் இல்லை அப்படின்னீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூளே சேர்த்துக்கலாம். காஷ்மீரி மிளகாய்த்தூள் வண்ணத்துக்காக சேர்க்குறோங்க. அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 20 கிராம் அளவுக்கு சிக்கன் மசாலா. நீங்கள் 10 ரூபா பாக்கெட் கேட்டாலே கொடுப்பாங்க. 1 கிலோவுக்கு அதுவே போதுமானது. இந்த மாதிரி மசாலா போட்ட உடனே கூட தண்ணி சேர்க்கக்கூடாதுங்க. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு தான் தண்ணியே நம்ம சேர்க்குவோம். அப்போ தான் போட்டுக்க மாட்டிங்களா மசாலா கறியோட ஒட்டி வரும். நம்ம இப்போயே நம்மளுக்கு குருமாக்கு வேண்ட அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிட்டோம்னா மசாலா தனியாக கறி தனியாக வந்துடும். ஸோ ஒரு 2லேருந்து ஒரு 5 நிமிஷம் அந்த மசாலாலேயே கறி வேகும். எவ்வளோ ஈஸியாக இருக்குங்களா. குருமான்னு சொல்லிட்டாங்க. அருமையான ஒரு அரைவை அரைச்சா தானே அதனுடைய சுவையும் அதனுடைய தன்மையும் நல்ல தரமாக நம்ம சாப்பிட முடியும். அழகான தேங்காய் பத்தா எடுத்து வச்சுருக்கோம், முந்திரி எடுத்து வச்சுருக்கோம், கசகசா எடுத்து வச்சுருக்கோம். நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க? சும்மா தேங்காய் பத்தா ஒன்று எடுத்து சாப்பிட்டேன்னா. ஒவ்வொரு இயற்கை பொருள்லையும் கடவுள் வந்து நல்ல சத்தான உணவு கொடுத்துருக்கானா. தேங்காயில் நன்மை இருக்குது. இப்போ நம்ம தக்காளி வெங்காயம்லாம் நல்லா குழைய வச்சதுனால 1/4 மூடி அளவுக்கு தேங்காய், ஒரு 15 முந்திரி, கசகசா 1 டேபிள் ஸ்பூனுங்க. கசகசாவும் முந்திரி வந்து நம்ம இன்றைக்கி கடவுளின் குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால ரிச்சாக கொடுக்குறோம். நீங்கள் எங்கள்கிட்ட வந்து முந்திரியோ கசகசாவோ இல்லை அப்படின்றவங்க ஒரு துண்டு தேங்காய் மட்டும் எக்ஸ்ட்ரா சேர்த்துங்க. கறியும் மசாலா ஒன்றா ஆயிடுச்சுங்களா. இந்த நேரத்தில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறோம். 1 கிலோவுக்கு 1/2 லிட்டர் தண்ணிங்க. காஷ்மீரி மிளகாய் போட்டது இன்னும் வண்ணம் பார்த்தீங்களா. அற்புதமான அரவை பங்காளி பக்காவாக அரைச்சிட்டு வந்திருக்காரு. வாசனைனா சும்மா அப்படி கமகமன்னு தூக்குது. சிக்கன் மசாலாவோடு இப்போ இறக்கணும்னா என்ன லெவலில் இருக்குன்றது தெரிய போகிறதில்ல. தெரிய போகிறது இல்லையா? தெரிய போகுதுன்னு சொல்ல வந்தாங்க. ஐயா நீங்கள்லாம் தூங்குறீங்களா மூழ்கிக்கிறீங்களான்னு பார்த்தேன். 3/4 வேக்காடு கறியில் தேங்காய் அரவையை சேர்த்துக்கிறேங்க.
ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் குருமா கலரில் வந்துருச்சுங்களா? ஆமாம் சாங். மனமும் அதே மாதிரி தாங்க இருக்குது. கலர் வேணால் 5 ஸ்டாராக இருக்கலாம், ஆனால் சுவை வந்து கட்டுறது கையில் சுவை வருமா? இதே வாங்க, நான் இப்போ அதுக்கு வந்து எந்த பதிலும் சொல்ல போகிறதில்ல. இப்போ இட்லி தயாராகிரும், இட்லியோட தம்பி சாப்பிட்டு சொல்லட்டுங்க. ஆட இங்கே எப்பங்க இட்லி சுட 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 அது வந்து குழந்தைகளுக்கு கொடுப்பனா? நம்மளுக்கு சோறு இருக்குண்ணா கிடையாது கிடையாது. ரெடி ஆகிட்டு பிறகு பாருங்க இட்லி இட்லி சுடணுன்றாரு. சூப்பராக டேஸ்டான சிக்கன் குருமா தயாருங்க. சாப்பிடலாமா? கேள்விக்கு இன்னும் யாரும் பதில் சொல்லலையே. நான் ரெடி. அண்ணன் கொடுக்க ரெடி. இல்லைங்க, ஒத்துக்கிட்டாங்களா இல்லையா? நான் எங்கே ஒத்துக்கிட்டேன் இல்லை ஒன்று இல்லைன்னா இல்லை. ஏதாவது கேள்வி கஷ்டமான கேள்வியாக இருந்தால் சொல்லிடலாம். இது குழந்தை கூட சொல்லும். எருவு மாடி தெரியலன்றாங்க. இல்லை அப்படியெல்லாம் சார் நான் சொல்லலாம் சார். குழந்தைக்கு தெரியும், குரங்குக்கு தெரியலையா? தெரியலையே. குரங்கு இல்லைங்களா? ஏதாவது ஒரு ப்ளூ கொடுங்களா? நான் சொன்னால் மட்டும் ஏதாவது ப்ளூ கொடுங்க, பூ கொடுங்கன்றீங்களா? அந்த 3 பொருளும் இல்லாத விசேஷக்கார வீடே இருக்காது. நல்ல தேவைகள்ல இருக்கும், கெட்ட தேவையிலும் இருக்கும். இதோட என்னடா உனக்கு ஃப்ளூ வேணும்? ஃப்ளூவா? ஃப்ளூன்னு கூட உலக சொல்ல தெரில. ஃப்ளூன்ற ஃப்ளூன்னா காய்ச்சல்றா. பழம், ஆப்பிள், ஆரஞ்சு, திராட்சை இதெல்லாம் வச்சு இது நல்ல காரியம். சரிடா, இன்னொன்று சொல்கிறேன்டா. இதுக்கப்புறம் நீ சொல்லலைன்னா வேஸ்ட்ரா. நிச்சயதார்த்தத்துக்கு பயன்படுத்துவாங்கடா. நிச்சயதார்த்தத்தில் தட்டு மாற்றும் போது கொடுப்பாங்க. அது எல்லாத்துலயுமே இருக்கும். ஏன் மல்லிகைப்பூவா? அடே அப்பா, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஏன் சிகப்பா வெளில வருங்க? எல்லா விஷயத்துலையுமே இருக்கும் அது. ஏண்டா நிச்சயதார்த்தன்னு சொல்கிறேன், உங்களுக்கு திரும்ப கேள்வி நிச்சயதார்த்தன்ற நீ கல்யாணம் பண்ணுறது வேஸ்டா. நிறுத்திக்கிடா அதோட. பொண்ணு தேடா தயவுசெய்து. என்னங்க எளிமையான முறையில் சும்மா சிக்கன் குருமா ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்கோம். தரமாக பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து கல்யாண வீட்டில் தரமான முறையில் மண்டபத்தில் போடுறாங்களோ இல்லை வீட்டில் போடுறாங்களோ நம்மளுக்கு அது முக்கியம் இல்லை. நம்ம வயிறு பசி தான் முக்கியம், அதுவும் சுவை முக்கியம். அதுக்கு ஏற்ற மாதிரி கல்யாண வீட்டு கிச்சடி ஒன்று பண்ண போகிறோம். காய்கறி நிறைந்தது. பார்க்கலாமா? என்ன சொல்கிறான்? கல்யாண வீடுன்றான், அப்புறம் திருப்பி கல்யாண வீட்டு கிச்சடின்றான். இல்லைங்க, இந்த கல்யாண வீட்டுக்கெல்லாம் போகும்போது ஒரு கிச்சடி கொடுப்பாங்க பார்த்தீங்களா, நல்ல காய்கறிங்கெல்லாம் போட்டு கலர்ஃபுல்லாக. அந்த மாதிரி கிச்சடி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்க போகிறோம். செக்கில் ஆட்டின சுத்தமான செக்குடு எண்ணெய், கடுகு கலப்பு, கடலை பருப்பு, பச்சை மிளகாய் கீச்சி வச்சுதா, கருவேப்பிலை உருவி வச்சுதா, பெரிய வெங்காயம் நல்லா வெட்டி வச்சுது, கல் உப்பு லோடு லாரியில் இறங்குது, மஞ்சத்தூள் ஈரோட்டிலேருந்து வாசனையில் வந்திருக்க, ரவை தான், பீன்ஸு அழகாக வெட்டி வச்ச பீன்ஸு, பச்சை பட்டாணி, கேரட் நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம், வாசத்துக்கும் கொத்தமல்லி தரை. நீங்கள் ஒரு 1/2 கிலோ ரவை எடுத்தீங்கன்னா அந்த 1/2 கிலோ ரவையை வெறும் பாத்திரத்தில் வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்த ரவைன்னு கேட்டு வாங்கினா கூட நீங்கள் ஒரு டைம் வறுத்துக்கோங்க. நல்லா குட்டி அப்பளம் பிடிச்ச கிடையாது இது. ரவை தான். ரவை இதில் இருந்து வருது. நாங்கள் வறுபட்டுருச்சு, எடுத்து ஆற வச்சுக்க போகிறோம். வைக்கலாமா? இது வந்து கோதுமையிலேருந்து தான் எடுக்கிறாங்க. புரியுதா? விளக்கமாக வேணும்னா நம்ம சாங் மாஸ்டர் சொல்லுவார். ரவை எதுலேருந்து வருது? கோதுமையிலேருந்து. 1/2 கிலோவுக்கு 100 கிராம் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் மிதமான சூட்டில் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்து கலப்பு, ஒரு 50 கிராம் அளவுக்கு கடலை பருப்பு, ஒரு 3 பச்சை மிளகாய் கீரி சேர்த்துக்கோங்க, ஒரு கொத்து கருவேப்பிலை. இதுலயே ஒரு 2 என்னப்பா ஜம்ப் பண்ணிட்டு இல்லை அங்கே அடிக்கிற வாயில் அடிக்குது. பொய் உண்மையாக உட்காந்து பேசுகிறேன் இல்லைங்களா? அதுக்கு தான் 2 பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. சிக்கன் குருமா எவ்வளோ ஈஸியோ, சிக்கன் குருமா நம்ம எவ்வளோ ஈஸியாக செஞ்சோமோ அதே மாதிரி தாங்க கிச்சடி செய்கிறது ரொம்ப 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 ஈஸி. இதுக்கு வந்து வெங்காயம் கண்ணாடி பதம் வரணும், இல்லை ப்ரௌன் ஆகணும், அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க. இப்போ வெங்காயம் போட்டோமா அடுத்து பாருங்கள் காய்கறிகளை சேர்க்க போகிறோம். அப்போ அந்த காய்கறி அதில் வதங்கும் போது நம்மளுக்கு அதோட சுவை மொத்த கிச்சடியிலும் கிடைக்கும். காய்கறி போட்டோம் எனக்கு மொத்த சுவை அப்படியே கிடைக்கின்றாரு. எப்படின்னா அதுக்கு பேர் தான் கிச்சடி. அதுக்கு பேர் தான் கிச்சடியா? காய்கறி போடலாம், அது பேர் உப்புமா. உப்புமா? ஆமாம். இல்லை ஒரு 250 கிராம் அளவுக்கு பட்டாணி எடுத்து உரித்து சேர்த்துக்கோங்க. ஆனால் இதெல்லாம் வேலைக்கு போகாமல் உட்காந்து சாப்பிட்டோன்னா தப்புமா? 100 கிராம் அளவுக்கு கேரட், ஒரு 50 கிராம் அளவுக்கு பீன்ஸ், எண்ணெயிலே காய் ஒரு 1/4 வேக்காடு வெந்திருக்குங்க.
தெரியுதாங்க? தெரியுதுங்க. இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும் கிச்சடிக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்குங்க. உப்பு போட்டோம்னா காய்கறி நல்லா டப்புன்னு வேகும்ண்ணா. நீங்கள் 1 டம்ளர் அளவுக்கு ரவை எடுத்தீங்கன்னா 3 மடங்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. என்ன அளவுனே தெரியல, குடத்தோட கொண்டாந்து ஊதிச்சாரு. தமிழில் தானே சொன்னாங்க இப்போ. சொன்னார், இருந்தாலும் 3 டம்ளர்ன்னாரு. ஆனால் அரை குடம் தண்ணி ஊற்றிருக்கேன். நான் சொல்கிறது வீட்டில் செய்கிறவங்களுக்கு. நம்ம இந்த மாதிரி அடிக்கடி நம்ம செஞ்சுட்டு தான் இருக்கோம். நம்பி பார்த்துட்டு தான் இருக்காரு. நம்மளுக்கு அளவு தெரியும், அதனால நம்ம சேர்த்துக்கிறோம். தெரியாதவங்களுக்கு அது இல்லாமல் இன்றைக்கி நம்ம 70 பேருக்கு செய்கிறோம். 75ங்க நம்மள விட்டீங்களே. புரியுதுங்களா? ஆமாங்க, ஆமாம். இப்போ குடத்தில் தான் ஊற்றணும். சரிங்க, இனிமேல் அளவே கேட்க மாட்டேன். பார்த்தீங்களா, காய்கறிகள் கலர். குழந்தைகளுக்காகவே அந்த காய்கறிகள். பாத்திரம் அங்கே இருக்கிறது, ரவை இங்கே இருக்கிறது. நல்லா கொதித்து கொண்டு இருக்கிறதில் வறுத்ததை கொண்டு சேர்க்க போகிறோம். தம்பி, இதில் தான் நிறையா பேர் தப்பு பண்ணுவாங்க. மொத்தமாக கொட்டிடுவாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாக ஒரு ஆள் கொட்டணும், ஒரு ஆள் கிண்டணும். அப்போ தான் கட்டி இல்லாமல் நம்மளுக்கு கிச்சடி பதமாக வரும். இப்படி தாங்க தப்பு பண்ணக்கூடாது. ஒரே இடத்துல தான் கொட்டுங்க, அப்போ தான் கிண்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சுற்றி போட்டக்கூடாதா? சுற்றி போட்டிங்கன்னா ஒரு பக்கம் கட்டி ஆயிருங்க. ரவை செய்யறதுக்கு என்னென்ன சூஸ்தாலாம் சொல்கிறா இருப்பார். வரைக்கும் அவ்வளோதாங்க கிச்சடி. அருமையான கிச்சடி தயாராகிடுச்சா? சரிங்க, இப்போ ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டோம்னா எல்லாம் மலர்ந்து வரும். இது இறக்கி வச்சுட்டு மல்லித்தலைங்க. இப்போ பார்க்குறதுக்கு ரவை வேகாத மாதிரி இருக்கும். நம்ம இறக்கி வச்சோன்னே அந்த சூட்டுக்கு ரவை நல்லா வெந்து வரும். மல்லி மலர் எடுக்க மறி கொழுந்து வாசமப்பா. மல்லி மனம் சும்மா கம 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 கமன்னு இருக்குது. இப்படி கிண்டி விட்றோம் மச்சான். கேதுங்களா? செம. இப்போ இந்த ரவையை மிளகா பாருங்க. இதில் லேசாக டிஸ்டர்ப் பண்ணாமல் நான் காட்டுறேன் உங்கள்கிட்ட. இல்லை எப்படி லேசாக வெள்ளை வெள்ளையாக இருக்குது இருக்குங்களா? இதை இங்கிட்டே வைக்கிறேன். இப்போ எப்படி இருக்குங்க? புல் நல்லா வந்துருக்கு. வெந்திருக்கு. இதுதான் மேட்ரு. நீங்கள் நல்லா வேகட்டும்னு விட்டீங்கன்னா கிச்சடியாக வராது. இந்த மாதிரி பதம்லாம் இருந்தால் தான் அது கிச்சடி, கல்யாண வீட்டு கிச்சடி. அப்போ தான் நம்ம இப்போ எப்படி கல்யாண ஆர்டர்லாம் எடுத்து செய்கிறோம், கரெக்டான காசு வருதுன்னா இந்த மாதிரி கரெக்டாக கொடுக்கணும். 2 தாளை பிடிச்சா கூட வேற லெவல் பண்ணிவிடுவாங்க. நீங்கள் சரியாக செஞ்சீங்கன்னா அவங்க உங்களுக்கு 2 தாள் எக்ஸ்ட்ரா தான் கொடுப்பாங்க. கரெக்டாக சொன்னார். புரியுதா? நீங்கள் அதில் குறை வச்சிட்டீங்கன்னா கண்டிப்பாக அதான் நடக்கும். எத்தனை தடவை வாங்கிட்டு வந்திருக்கீங்க? உதிரியாக இருக்கு பார்த்தீங்களா? டுடே ஸ்பெஷல் சின்ன வெங்காயம், கத்திரிக்காய், முருங்கைக்காய் போட்ட சாம்பாருங்க. கிச்சடிக்கு ஏற்ற சாம்பார். அதுக்கு மல்லித்தலை. இட்லிக்கு ஊற்றிக்கலாம் வேணும்னா. நல்லா நம்ம வீட்டு முருங்கக்காய் மனம் வீசுதுங்க. சத்தியா பார்க்குறக்கே எப்படி இருக்குன்னு நின்று பேசும். சட்னி தம்பி, கார சட்னி பக்காவாக கருவேப்பிலை போட்டு பக்காவாக தாளி போட்டுருங்க. அடிக்குது. அட்டாட்டாட்டா இல்லை பஞ்சு போல் இட்லி வந்துருச்சு. கோதுமையிலேருந்து எடுக்கப்பட்ட ரவையை வச்சு ரவை கேசரி, நம்ம ஃபேவரட் கேசரி பக்காவாக போட்டு பைனாப்பிளோட முந்திரி பருப்போடு போட்டு நல்லா பக்காவாக ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ நீ ஒரு ஆளை கையை காட்டி அவங்கள பிடிச்சிருக்கான்னு கேட்டிங்கன்னா அவங்கள கொஞ்சம் சுமாராக இருக்காங்கன்னா பக்கத்தில் ஒருத்தவங்க நல்லா சூப்பராக இருக்காங்களான்னு சொல்கிறேன் பார்த்தியா? நான் கேட்க மாட்டேன், நீங்கள் சொல்லுங்கள். அந்த மாதிரி 2 பேர்த்தையுமே பிடிச்சிருக்குன்னா அந்த லெவலில் இன்றைக்கி 2 காணொலி செஞ்சோம் ஒரே வீடியோவில். சும்மா தரமாக ரெடி பண்ணியிருக்கோம். அதாவது அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நம்மள பிடிக்கணும். நம்மளை பிடிச்சிருக்கணும். சரி, அதெல்லாம் ரைட்டு. ஒரு கேள்வி ஒன்று கேட்டு பதில் சொல்லிட்டு நீங்கள் தட்டில் கை வைங்க. கேள்வியா? நான் தைரியமா 3 குதிரைகள். 3 குதிரைகள். ஒவ்வொரு குதிரையும் ஒவ்வொரு வண்ணம். வெளியில் வரும்போது ஒரே வண்ணமாக வெளியில் வருகிறது. கேள்வி கேட்டால் 200 பணம் கேட்டாங்களா? அவங்க எங்கெங்க? அவங்க குதிரையை குளிப்பாட்ட போயிட்டாங்க. அவங்க 200 கேட்டாங்கல்ல, அவங்க வந்த உடனே அந்த 200 எனக்கு வாங்கி கொடுக்குறேன். இது வேற தலையில் கொட்டுவாரியா? சொல்லு. இல்லை சொல்லிவிடுவோம்ப்பா. இதில் வேறு 200 பணமா இல்லைன்னா தலையில் கொட்டா? இப்போ நான் கரெக்டாக சொல்கிறேன். அந்த கலர் இதுலேயே இருக்குது, நான் கண்டுபிடிச்சிட்டேன். சொல்லுங்க. பச்சை இருக்குதா? இருக்கு. வெள்ளை இருக்குதா? இருக்கு. சிவப்பு இருக்குதா? இல்லை. இருக்குல்ல. அரக்கு கலர்னு சொன்னாங்கல்ல, அரக்கு கலர். எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தா எனக்கு ஒன்று ஞாபகம் வந்துருச்சு. ஏற்கனவே
அதில் 8 வடிவம் இருக்குன்னு இவர் நிறையா தடவை சொல்லியிருக்காரு என்கிட்ட. வெத்தலை சுண்ணாம்பு சேர்ந்து வந்தால் என்ன? பாக்கு. பாக்கு. இது 3 சேர்ந்து வந்து ரெட் கலரில் வரும்னு சொன்னாங்க. அதுக்கு பதில் பார்த்தீங்கன்னா வெத்தலை, பாக்கு, சுண்ணாம்புங்க. அது போகிற வீடு பார்த்தீங்கன்னா நம்ம வாய். அது 3ஐயும் நம்ம வாயில் போட்டு அதில் மென்று துப்புனோம்னா வரக்கூடிய வண்ணம் தான் சிவப்பு. சிவப்பு. அதுக்கு தான் ஆரம்பத்திலேயே சொன்னது, நல்ல விசேஷத்துக்கும் தட்டில் இருக்கும், கெட்ட விசேஷத்துக்கும் தட்டில் இருக்கும். அப்போ கூட நீங்கள் பழமான்னு கேட்டீங்க. ஆமாம், நான் சரி பழம் தான் வச்சு கொடுப்பாங்களா தாம்பளை தட்டில்னு நான் நினச்சேங்க. நல்லா ஒரு 5 ஸ்டார் 3 ஸ்டார் ஹோட்டலில் போனால் இப்படி தாங்க இருக்கும். குடிசையில் வாழ்ந்தாலும் 5 ஸ்டார் ஹோட்டலில் உணவெல்லாம் சாப்பிட்னா நம்ம கட்டுறது கையில் சேனலை தொடர்ந்து பாருங்கள். கட்டுறது கையில் தோட்டத்துக்கு வந்து பாருங்கள், உங்களுக்கு தோணாதெல்லாம் தோணும். எங்களுக்கு தோணுங்க சாப்பிட்டு. சாம்பார் வச்சுதான் குருமாவுடைய மனம் ரெண்டுக்குமே எங்களுக்கு பிடிச்சிருக்குங்க. அதனால இது நடுவில் ஊற்றுறோம் பாருங்க. நாம் அப்படி தாங்க, அவ்வளோதான். அப்படியா? என்னடா இட்லி உண்டான கவிதை போட்ட மாதிரி. ஓ, அதான் கிட்டிலியா? ஆசனையை பார்த்தாலே வேற அட்டகாசமாக இருக்குங்க அந்த குருமா. நம்ம அந்த தக்காளி போட்ட உடனே மல்லி புதினா சேர்த்து நல்லா வதக்குனது, அந்த மல்லி புதினா ஃப்ளேவரோட முந்திரி சுவையோட கோழிக்கறியோட சுவை அப்படியே இறங்கியிருக்குங்க. 5 ஸ்டாரும் பக்காவாக இருக்குது. எளிமையான முறையில் தரமான குருமா, சிக்கன் குருமா வந்து சுவை வந்து அரவையிலும் சரி, போட்ட மசாலாக்களிலும் சரி, சும்மா மகிமை தான். எளிமையான செய்முறை மட்டும்தான். பொருள் எல்லாம் எவ்வளோ காஸ்ட்லியான பொருள் பார்த்தீங்களா? அந்த மாதிரி போட்டால் தான் இந்த மாதிரி உணவு நம்மளுக்கு கிடைக்கும். அதெல்லாம் ஒரு நாள் பொருள் தான் வாங்கிட்டு வாங்க நம்ம மக்களை. சிக்கன் குருமா தேங்காய் முந்திரிலாம் அரைச்சி போட்டு சாப்பிட நல்லா இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது. கிச்சடி யாருங்க கேட்க மாட்டேன்றீங்களா? இட்லியை முடிச்சிட்றேங்க, முடிஞ்சு. கிச்சடியில் கை வச்சுட்டார். எவ்வளோ உதிரியாக இருக்குது பார்த்தீங்களா? கிச்சடினா கிச்சடி தான். கிச்சடியில் காய்ங்க நல்லா வெந்திருக்குங்க. காயோட சுவை கிச்சடி ஃபுல்லாகவே இருக்குது. குறிப்பாக சொன்னால் இந்த பச்சை பட்டாணி, ஃப்ரெஷ்ஷான பட்டாணி, அதோட சுவை, பீன்ஸு சுவை, கேரட் எல்லாமே நல்லா ஏறி இருக்கு. அப்படியே உதிரியாக இருக்குங்க கிச்சடி. சூப்பரான டேஸ்ட். அவர் சொன்ன மாதிரியே அருமையாக 90% எடுத்தார். அதே சுவையில் அதே டேஸ்ட்டில் பக்காவாக அந்த மனத்தோட சுவையோட அருமையாக இருக்குதா. அவர் சொன்ன பக்கத்தில் நீங்களும் எடுங்க. எவர் நம்ம கேட்கக்கூடாது, அவர் தான் இவர். ஆமாங்க, நல்லா வேக வச்சு எடுக்காமல் நம்ம செஞ்ச மாதிரியே செய்யுங்க. செஞ்சீங்கன்னா இந்த மாதிரி உதிரியான கிச்சடி செஞ்சிடலாம். ஆவாரம்பு ஆயாவுக்கு கொடுக்காமலே சாப்பிடுங்க. இல்லை அவங்க முதல்ல பார்சல் பண்ணிட்டு கிளம்பிட்டாங்க கூட்டு. அவங்க பார்சல் போனாங்கன்னா மழை வந்துருக்கு நேரம். கிச்சடியெல்லாம் ரொம்ப ஈஸியாகவே நாங்கள் செஞ்ச மாதிரியா செய்யுங்க. இதுக்கு சாம்பாரோ சட்னியோ தேவையில்லைங்க. இந்த சிக்கன் குருமாவே அவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்க. பாருங்க, வேற லெவல்ண்ணா. நாங்கள் அது கூட இல்லாமல் கூட சாப்பிடலாம். ஏன்னா இது சாப்பிடும்போது ஒரு சிலருக்கு அடைக்கணுவாங்க. ஆனால் இந்த செய்முறையில் செஞ்சாங்கன்னா அடைக்காது. இங்கே தண்ணியே வச்சுக்கலையா? இந்த விருந்தோட இன்னும் சாம்பார் இருக்குது, பைனாப்பிள் கேசரி இருக்குது. இன்றைக்கி எதுக்காக இந்த ஸ்பெஷலான விருந்தெல்லாம் செஞ்சோன்னு பார்த்தோம்னா, ஐயா பொன்னுசாமி சிவபாதம் அவங்களுடைய பிறந்த நாளுக்காக தட்டப்படலான விருந்து தயார். குழந்தைங்க சாப்பிட்டு இன்னைக்கு இரவு ஒரு சந்தோஷமான உறக்கம் வந்து இன்னைக்கு அவங்களுக்கு கிடைக்க போகுது. ஓகேங்க ஐயா, போகலாங்க ஐயா. இரவு விருந்து நம்ம கடவுளின் குழந்தைகளுக்கு தடப்படலான விருந்தெல்லாம் கொண்டு வந்திருக்கோம். என்னென்ன விருந்துன்னு பார்த்தீங்கன்னாக்கா, எளிமையான முறையில் சுவையான கோழிக்கறி குருமா, சாம்பார், முருங்கைக்காய் சாம்பார், வெங்காயம் தக்காளி வெங்காய சட்னி, பைனாப்பிள் கேசரி, கல்யாண வீட்டு கிச்சடி, இட்லி வீட்டில் வச்ச அவிச்ச இட்லி. தந்தையே இறைவா, இந்த நாளுக்காகவும் இந்த நேரத்துக்காகவும் நாங்கள் மக்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. காலையில் கண் விழித்தது முதல் நேரம் வரை நீர் எங்களுக்கு செய்து வருகின்ற அளவற்ற அன்புக்காகவும் ஆசீர்வாதத்துக்காகவும் நாங்கள் மக்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நான் இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீயே ஆசையாக இருப்பாய் என்று கூறிய அன்பு ஆண்டவரே, இன்று தனது பிறந்த நாளை கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்ற அன்பு மகன் திரு பொன்னுசாமியும் சிவபாதத்தையும் ஒரு கருத்திலே தருகிறோம் ஆண்டவரே. அவர்கள் தாயின் கருவில் உருவானது முதல் இந்நேரம் வரை நீர் அவர்களுக்கு செய்து வந்த அளவற்ற அன்புக்காகவும் ஆசீர்வாதத்துக்காகவும் நல்ல பண்புகளுக்காகவும் திறமைகளுக்காகவும் நல்ல பெற்றோரையும் உடன்பிறப்புகளையும் கொடுத்து வாழ வைத்ததுக்காகவும் நாங்கள் மக்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அவர்கள் இன்றைய நாளிலே நினைக்கின்ற அனைத்து கருத்துக்களையும் நிறைவேற்றி தாரும் ஆண்டவரே. அவர்களுக்கு நல்ல உடலுள்ள சுகத்தையும் ஆன்மீக பலத்தையும் தந்து வழி நடத்தும் ஆண்டவரே. குடும்பத்திலே ஒற்றுமையும் பொருளாதார வசதியையும் தந்து வழி நடத்தும் ஆண்டவரே. அவர்கள் செய்கின்ற பணியையும் செல்கின்ற பயணத்தையும் நிறைவாக ஆசீர்வதியும் ஆண்டவரே.
இதோ எந்த கருத்துக்காக இந்த குழந்தைகளுக்கு இரவு உணவு அளிக்கிறார்களோ அனைத்து கருத்துக்களையும் அவருடைய உள்ளத்தின் உணர்வுகள், ஏக்கங்கள், எதிர்பார்ப்புகள் அனைத்தையும் நிறைவேற்றி தாரும் ஆண்டவரே. சாப்பாடு எப்படி இருக்கு? நல்லா இருக்குண்ணே. ஐயா பொன்னுசாமி சிவபாதம் அவருடைய பிறந்தநாளுக்காக சாப்பாடு கொடுத்துருக்காங்க. ரெண்டு நாள் பார்த்துட்டேன். பொன்னுசாமி சிவபாதம் அந்த ஐயாவோட பிறந்தநாளுக்காக சாப்பாடு கொடுத்தாங்க. எப்படி இருக்கு சாப்பாடு? ம், அப்பா நல்லா இருப்பா, தாங்கிப்பா. நல்லா இருக்கா? நல்லா இருப்பா, தாங்கிப்பா. ஐயா பொன்னுசாமி சிவபாதம் அவருடைய பிறந்தநாளுக்காக கொடுத்துருக்காங்க. சரி. எப்படின்னா இருக்கு? நல்லா இருப்பா, தாங்கிப்பா. பேர் படிக்கிறப்பா, பாய்ப்பா. எப்படி இருக்கு சாப்பாடு? பிடிச்சிருக்கா? நல்லா இருக்கா? எப்படி இருக்கு சாப்பாடு? சூப்பராக இருக்குதா? எப்படி இருக்கு? ஐயா பொன்னுசாமி சிவபாதம் அவருடைய பிறந்தநாளுக்காக சாப்பாடு கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்காம்மா? ஐயா பொன்னுசாமி சிவபாதம் அவருடைய பிறந்தநாளுக்காக கொடுத்தாங்க. தேங்க்யூ. சாப்பாடு எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? நல்லா இருக்குங்களா சாப்பாடு? இன்று பிறந்த நாளை முன்னிட்டு மக்கள் 2 காணொலியையும் பார்த்துருப்பாங்க. நம்ம கடவுளின் குழந்தையின் முகத்தில் ஏற்பட்ட ஒரு விருந்து வந்து சாப்பிட்டு எவ்வளோ சந்தோஷத்தையும் பார்த்துருப்பீங்க. இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஐயா பொன்னுசாமி சிவபாதம் அவருடைய பிறந்த நாளுக்காக தட்டப்பட்டலான விருந்து அவங்க குடும்பத்தார் தட்டப்பட்டலாம் நம்ம கடவுளின் குழந்தைகளுக்கு வச்சுருக்காங்க. ஐயா இன்னும் மேலும் மேலும் வளர்ந்து பல செல்வங்களை பெற்று 100 ஆண்டு காலம் வாழ்ந்து கஷ்டப்படுற ஏழை எளிய மக்களுக்கும் கடவுளின் குழந்தைகளுக்கும் தட்டப்பட்டலான விருந்து மேலும் மேலும் கொடுக்கணும்னு கட்டது கையில் குடும்பத்தின் சார்பாகவும் நீ பசியார்ந்த கடலின் குழந்தைகள் சார்பாகவும் பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். இதே மாதிரி இதெல்லாம் நீங்களும் பண்ண நினைச்சீங்கன்னா எங்கள் சேனலில் கீழே வர நம்பரை கண்டெக்ட் பண்ணுங்க. கட்டது கையில் சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாம ஃபேஸ்புக்கில் பேஜ் இருக்கு, அந்த பேஜையும் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. இன்ஸ்டாகிராம்லையும் பேஜ் இருக்கு, பேஜுக்கு கட்டுறது கையளவு பாட்டியாங்க. பாய்.